நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த செய்தியை மிகுந்த துக்கத்தோடும் மனவேதனையோடும் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிற தேவ பிள்ளைகள் மத்தியிலே பரிசுத்தவான்களை குறிப்பாக மரித்து தேவ சமூகத்திலே இளைப்பாரி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து தூஷணமாக பேசும்படிக்கு அநேகர் எழும்பியிருப்பது தான். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே வட்டாரத்துல தான் அதிகமாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து கூட குறையாக அல்லது அதிகமாக விமர்சித்து பேசப்படுகிறது. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து குறையாக பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு. பிரசங்கங்கள்ல ஈசாக்கை குறித்து அல்லது யாக்கோபை குறித்து குறையாக பேசுகிறவர்கள், ஏன் தாவீதை குறித்து குறையாக பேசுகிறவர்கள் அநேகருக்கு. ஆபிரகாம் அப்படின்னாலே அவருடைய விசுவாசம் கண்ணில் தெரிவதில்லை. மாறாக ஆகாருடைய காரியத்தில் அவர் இப்படி செய்தார், அவர் அப்படி செய்தார், அப்படியெல்லாம் சாதாரணமா பிரசங்கிக்கக்கூடியவங்க எழும்பி இருக்கிறாங்க. தாவீது என்றாலே பச்சைபாலை மாத்திரமே மையமாக வைத்து பிரசங்கிக்கக்கூடியவங்க நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சுட்டே வாங்க, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் எவ்வளவு அழகா ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் யாக்கோபை குறித்தும் ஏன் தாவீதை குறித்தும் ஏன் சிம்சோனை குறித்தும் எப்தாவை குறித்தும் அவங்க எவ்வளவு மேன்மையா பேசியிருக்காங்க பாருங்க. ஆபிரகாமை பொறுத்த மட்டும் மாம்சத்தின்படி பெருமை பாராட்ட அவரிடத்துல ஒன்றுமே இல்லைதான். ஆனால் பவுலாகட்டும் அல்லது பேதுருவாகட்டும், ஏன் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாகட்டும் ஆபிரகாமை பற்றி எவ்வளவு மேன்மையாக பேசியிருக்காங்க பாருங்க. நீங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து அவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். சோ இவங்கெல்லாம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஏன் சிம்சோனை பற்றி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. என்ன, சிம்சோன் பலவீனத்திலே பலன் கொண்ட ஒரு மனுஷன். ஆனா சிம்சோனை பற்றி பொதுவா நாம பிரசங்கிக்கும் பொழுது அதிகமாக சிம்சோனுடைய பாவங்களை குறித்து அவருடைய பலவீனங்களை குறித்து தான் பேசுகிறோம். அதனால புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? அவங்க தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவரிடத்துல குறைகளை பார்க்கவில்லை, அவங்க நிறைகளை கண்டு அதை நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சரியா? சோ பைபிள் நமக்கு அதைத்தான் அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு அநேக தூஷணமாய் பேசுகிறவர்கள் மரித்து போன பரிசுத்தவான்களை குறித்து, சரியா, குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சமூகத்திலே இளைப்பாரி கொண்டிருக்கிற ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்களை குறித்து, ஜீசஸ் கால்ஸ் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை குறித்து எவ்வளவு தூஷணமா எவ்வளவு கோபத்தோடு கூட அநேகர் இன்றைக்கு வலைதளங்கள்ல யூடியூப்கள்ல பேசுகிறதை பார்க்கும்போது இருதயம் வேதனைப்படுகிறது. காரணம் என்ன? அவரை கொண்டு தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றினார். நீங்க நல்லா கவனிச்சுட்டே வாங்க. தாவீதை குறித்து பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும் பொழுது தாவீதனுடைய குறைகள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டுல பேதுருவாகட்டும் பவுலாகட்டும் தாவீதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் தேவ சித்தத்தை செய்து பின்பு நித்திரை அடைந்தார். கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா பற்றி பேசும் பொழுது ரொம்ப தூஷணமாக, அவர் ஒரு கள்ள தீர்க்க தரிசி, அவர் அப்படி இப்படின்னு கேவலமான படங்கள் எல்லாம் சித்தரித்து தேவ சமூகத்திலே இளைப்பாரி கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து இவர்கள் எழுதுவது, இவர்கள் பேசுவது இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற அநேகருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கன்னு பைபிள் எழுதியிருக்க. இதெல்லாம் வாசிக்கிறது இல்லையா? இப்படி தூஷணமாய் பேசுறவங்களுடைய முகங்களை நீங்க பாருங்க. அந்த முகத்துல எத்தனை கொலை வெறி இருக்கு பாருங்க, எவ்வளவு வெறுப்பும் கசப்பும் இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா?
அவங்க இருதயம் கடினப்பட்டு இருப்பது தான். நான் உங்களுக்கு என் வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, 1989 நாங்கள் குடும்பமாக கடன் பிரச்சனையின் நிமித்தம் தற்கொலை செய்ய முடிவு செய்து அப்படி ஒரு நிலைக்கு வந்த பொழுது, அருமையான அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய கூட்டத்துக்கு ஒருவர் அழைத்து சென்றார். அங்க அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட பேசியது. எங்கள் பாவம் எங்களுக்கு உணர்த்தப்பட்டது. நாங்கள் மனம் திரும்பணும். அன்றைக்கு எங்களுக்கு 70 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு. 89 எங்க அக்கிரமங்கள் பாவங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மேல மெய்யான விசுவாசம் என்பது கிடையாது. ஆனால் அன்றைக்கு அவர் செய்ததான அல்லது அவர் மூலமாக ஆவியானவர் எங்களோடு கூட பேசிய தேவனுடைய வார்த்தைகள் எங்களை தொட்டுச்சு. நாங்க மனம் திரும்பினோம், கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் எங்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, எங்கள் கடன் பிரச்சனைகளையும் மாற்றினார். இன்றைக்கு நாங்க கடன் வாங்குறவங்க இல்ல, கடன் கொடுக்கிறவங்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பாவி என்கிற மனசாட்சி எங்களிடத்துல இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை நீதிமானாக்கி இருக்கிறது. அப்ப இத தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலமாகத்தான் நிறைவேற்றுகிறார். அதுல அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவருடைய செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நானும் அந்த ஊழியத்தை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல எங்களுடைய குடும்பத்துல எங்கள் சகோதரனை நாங்கள் மரணத்துக்கு பறிகொடுத்த போது எங்க உள்ளமெல்லாம் உடைஞ்சு போயிருந்துச்சு. வேதனை. எங்களை ஆறுதல் படுத்த ஒருவருமே இல்லை. என் சகோதரன் காருண்யா யூனிவர்சிட்டியில படிச்சதுனால இந்த காரியத்தை கேள்விப்பட்ட ஐயா தினகரன் அவர்களாகவே தாங்களாகவே எங்களை அழைத்து எங்களுக்காக ஜெபிக்க முன் வந்தார். குடும்பம் போயிருந்தோம், அவர் அழைத்தாருன்னு சொல்லி. அன்றைக்கு எங்களை ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை. ஆனால் நாங்கள் குடும்பமா அவருக்கு முன்பு அவரோடு இணைந்து ஜெபித்த பொழுது எங்களுக்காக அவர் ஜெபித்த அந்த 1/2 மணி நேர ஜெபம் இருக்கு பாருங்க, அதுல எவ்வளவு மனதுருக்கம் இருந்துச்சு, எவ்வளவு கண்ணீர் இருந்துச்சு. அவர் தம்முடைய பிள்ளையை பறிகொடுத்தது போலவே மிகுந்த கண்ணீரோடு கூட எங்களுக்காக ஜெபித்தார். இதெல்லாம் உண்மை, சத்தியம். அன்றைக்கு அந்த ஜெபம் எங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எங்களை ஆறுதல் படுத்தினார். கவனிக்கிறீங்களா? இப்படி அநேக தம்முடைய ஊழியர்களை, பரிசுத்தவான்களை தேவன் இந்த பூமியிலே பிறருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். குறைகள் எல்லாரிடத்திலும் உண்டு. நம்முடைய தீர்க்க தரிசனம் குறை உள்ளதுன்னு பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 13 அதனால குறைகளை பிடித்து கொண்டு என்ன தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த பரிசுத்தவான்களை குறித்து குறை சொல்வது மிகவும் ஆபத்து. அது மிகவும் ஆபத்து, அது பேராபத்து. எதையுமே நிதானிக்க நம்மால முடியாது. நீங்க யூதா புத்தகத்தை படிச்சு பாருங்க. அங்க அவர் சொல்றாரு, மிகாவேல் சாத்தானை கூட தூஷிக்க துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்றத பார்க்கிறோம் இல்லையா? சாத்தான் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் தான். அவன் கிரியைகளை அழிக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா அந்த ஏஞ்சல் ஹேண்டில் பண்ணும்போது பாருங்க, கர்த்தர் உம்மை கடிந்து கொள்வாராக. ஆகையினால நியாயம் தீர்ப்பதற்கு பிறரை குறித்து, அதிலும் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்களை குறித்து நியாயம் தீர்க்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. நிச்சயமாக அப்படி செய்கிறவர்களுக்கு தேவ கோபம் அவங்க மேல நிலைநிற்கும் என்பதுதான் சத்தியம். அதான் உண்மை. பொதுவாக குறை சொல்லுகிற செய்தியை நிறைய பேர் கேட்கிறது உண்டு. அது மனிதனுடைய சுபாவம். ஒருத்தங்க மற்றவங்களை பற்றி குறை பேசும் பொழுது மாம்சம் அதை விரும்பி கேட்க ஆரம்பிக்கிறது. சரியா? அதனால ஒருவேளை இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க அநேகர் ஆவலாக இருக்கலாம். ஆனால் பெட்டர் பி கேர்ஃபுல். காரணம், சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஒரு பரிசுத்தவான் தவறும் பொழுது, கர்த்தரால பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் தவறும் பொழுது, ஏன் அவங்களுக்காக ஜெபிக்க கூடாது? தேவ சமூகத்துல ஜெபிப்பது தானே நல்லது. சவுலுக்காக சாமுவேல் ஜெபிக்கவில்லையா? அதனால பைபிள்ல நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது. குறை சொல்வதை விட்டு விட்டு 4 பேருக்கு ஊழியம் செய்ய முடியுமான்னு பாருங்க. குறை சொல்வது ஊழியம் அல்ல. இதே ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு கூட வட இந்தியாவில் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை அவர் நடத்தினால் அதை கேட்பதற்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வராங்க. நீங்களோ நானோ அதை செய்ய முடியாது. நம்முடைய பேச்சை கேட்க யார் வருவார்? மேபி நார்த் இந்தியா. ஏன்?
சவுத் இந்தியால மட்டும் என்ன, எத்தனை பேர் நம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியும்? ஆனா அவங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கொடுத்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. அதனால தேவன் பயன்படுத்துகிற பாத்திரத்தை குற்றப்படுத்துகிறவன் நிச்சயமா ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பி கேர்ஃபுல்.